என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதினியர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாந்திரிக பயிற்சி வகுப்புல இன்று இரண்டாவது பாடம் மட்டும் நம்ம எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்க பாடம் பார்க்கலன்னா போய் வீடியோ பாருங்க, பார்த்துட்டு வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க. அப்பதான் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். புரியது மட்டும் இல்ல, ஒரு பயிற்சின்னா கண்டிப்பா நீங்க முதல் நிலையில இருந்தே வரணும். அதற்காக தான் நான் முதல்ல உள்ள வீடியோ பார்க்க சொல்றேன். வீடியோ பார்க்கும்போது நண்பர்கள் கண்டிப்பா என்ன செய்யக்கூடாதுன்னா ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யும், வீடியோ புரியும். எதற்காக நீங்க அந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோக்கான விஷயங்களை முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும்னா என்ன செய்யக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் பொறுமை ரொம்ப முக்கியம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பழைய பதிவில் உங்களுக்கு நான் தியானம் நீங்க ஒரு 10 நிமிஷமாவது இருந்து பழகுங்க முதல்ல அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதில் வாசி காற்றை வாசிங்கிற சுவாச காற்றை நீங்க சுவாசிக்கணும். சாரி, அதை பார்க்கணும். அதை நீங்க உணர்ந்தா மட்டும்தான் அடுத்த நிலையை அடைவதற்கான ஒரு அற்புதமான வழியா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லியிருப்பேன். சரி, நம்ம அதை ஒரு 90 நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க முதல்ல மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய மந்திரம், எல்லாத்துக்குமே உயிர் சக்தியா இருக்கக்கூடிய மந்திரமான பிரணவ மந்திரத்தை முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, தியானம் பண்ண பழகுங்க. அந்த பிரணவ மந்திரம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்ச நபர்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் தெரியாத நபர்களும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஓம் என்கின்ற மந்திரம் தான் பிரணவ மந்திரம். சரியா? இந்த ஆதியான மந்திரத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க, தினமும் அதிகாலையில் நீங்கள் தியானம் செய்து பழகி இருப்பீங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஓம் என்கின்ற மந்திரத்தை நீங்க என்ன செய்யணும், சரியாக உச்சரிக்க வேண்டும். அப்படிங்களுடைய அந்த சுதி அப்படி கரெக்டா நிக்கணும். அடிவயிறுல இருந்து இழுத்து லாஸ்ட் நீங்க தொண்டைக்கு கொண்டு போது நமக்கு வாயில வைப்ரேஷன் ஆகுது. அப்படியே நேரம் சுழுமுனையை நோக்கி அந்த வைப்ரேஷன் போகும். அந்த வைப்ரேஷன் கரெக்டா இருக்கணும். அப்படி அந்த ஏதோ நீங்க ஓம் 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 அப்படி சொல்லக்கூடாது. அந்த எழுத்தினுடைய ஒவ்வொரு இதையும் புரிஞ்சு அந்த சுவாச காற்ற உள்ள இழுத்து அப்படியே அந்த ஓம்காரத்து கூட கொஞ்சம் கொஞ்சமா வெளியே விடணும். அந்த சுவாச காத்தோடி தான் என்ன செய்யணும், அந்த மந்திரமும் வரணும். இதை நீங்க என்ன செய்யணும், அதிகாலையில் பயிற்சி செய்ய பழகணும். சரியா? இந்த ஓம்காரம் என்கின்ற ஓம நீங்க பழகும் பொழுது உடல்ல ஒரு சில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்சத்து கூட இணைந்தது மாதிரியான ஒரு ஃபீல் உருவாகும். அப்படி அந்த ஃபீல் வந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்றீங்க, சரியான ஒரு படிநிலையில போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? எப்படின்னா அந்த படிநிலைங்கிறது அது அந்த நிலை என்பது அப்படிதான். இதை அதிகாலை வேளையில் நீங்கள் இதை பயிற்சி செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா அதோடு நின்றுடக்கூடாது. சரியா? நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில். சில விஷயங்கள் எல்லாம் உங்க மனசுக்குள்ளே தோண ஆரம்பிக்கும். அந்த மாதிரிப்பட்ட மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். நிறைய நபர்கள் அந்த சித்தி எடுக்கணும், இந்த சித்தி எடுக்கணும், முதல்ல எனக்கு அகோரமான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு தவறான விஷயங்கள். சரிங்களா? முதல்ல அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதுக்கப்புறக்குள்ள விஷயங்கள் நீங்க பண்ணும் பொழுதுதான்
அதற்கான பூரணமான ஒரு நிலையை நீங்க அடைய முடியுமே தவிர, ஏதோ நீங்க அதை பண்றேன் இதை பண்றேன்னு பண்ணக்கூடாது. நம்ம பதிவு பார்த்துட்டு இருக்க நபர்கள் எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். நம்ம பதிவு கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப குறைவான நபர்கள் தான் பார்த்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எல்லாருக்குமே வந்து எடுத்த உடனே கிடைச்சிடணும், எனக்கு அது உடனே வேணும், இது எனக்கு உடனே வேணும் அப்படிங்கக்கூடிய மனநிலையே இருக்காங்க. அப்படிப்பட்ட மனநிலை இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். பொறுமையா இருந்தா மட்டும்தான் எல்லா விஷயத்தையுமே நம்ம சாதிக்க முடியும். சிந்தனைங்கிறது அப்பதான் சரியான ஒரு இதுல வரும். எல்லாத்தையும் நீங்க சரியா புரிஞ்சிக்க முதல்ல பழகணும். சரிங்களா? வாழ்க்கையில மக்கள் வந்து நினைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. எனக்கு நினைச்ச உடனே எனக்கு அந்த காரியம் நடந்துடணும், இந்த காரியம் நடந்துடணும், அப்படியெல்லாம் வந்து உடனே ஒரு காரியத்தை நம்மளால செய்ய முடியுமான்னு கேட்டா முடியும். ஆனா அதற்கான தகுதியும் இதையும் வந்து நம்ம தான் வளர்த்துக்கிடணும். காலையில எழும்பதற்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். காலையில எழும்பி 5 மணிக்கே நம்ம வந்து பூஜை எல்லாம் செய்து ஒரு தியான நிலையை அடைவதற்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது உடனே எனக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். முதல்ல வந்து பொறுமையா நம்ம வந்து நம்மளுடைய செயலை சரியாக ஆற்ற பழகணும். அதை வந்து நல்லா புரிஞ்சு பண்ணணும், இஷ்டத்தோடு பண்ணணும், நம்பிக்கையோடு பண்ணணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்க உருவாக்கிடணும். தன்னை முதல்ல வந்து அர்ப்பணிக்க பழகணும். இறைவனுக்கு வந்து தன்னையே வந்து அர்ப்பணிக்கணும். இந்த கலைக்காகவே தன்னை நான் அர்ப்பணித்துக் கொள்கின்றேன் அப்படின்ட்டு பழைய காலத்துல நம் முன்னோர்கள் நிறைய பேர் அப்படியே தான் இருந்தாங்க. ஞானிகளாகவும் யோகிகளாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டாங்க. தனக்காண்டி எந்த ஒரு செயலையும் செய்யாம எல்லாமே வந்து பொது நலமாட்டு ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணாங்க. அதனாலதான் நமக்கு இந்த மாந்திரிகம் என்கின்ற கல்வி வர ஏதோ முழுசா கிடைக்காட்டாலும் ஒரு 20% நம்ம இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க அளவுக்கு கிடைச்சதுக்கு ரீசனே அந்த காலத்துல இருந்த முன்னோர்கள் பொதுநலம் பார்த்து நமக்கு தந்ததுனாலதான். அன்னைக்கு அவங்க சுயநலமா இருந்திருந்தா நமக்கு இந்த விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்காது. அதை நல்லா யோசிச்சுக்கணும். சரிங்களா? இன்னும் நிறைய இருக்குல்ல வாழ்க்கையில வந்து விஷயமா நம்ம வந்து இந்த மாந்திரிக கலையை பொறுத்தவரையில நீங்க முதல் கல்வி வந்து நீங்க என்ன செய்றீங்க, தியானம் பண்றீங்க. அதுக்கு அடுத்தால ஓம்காரம் படிக்கிறீங்க. இந்த 90 நாளையும் நான் கடந்தாச்சு. அந்த ஓம்காரம் என்கின்ற ஓம் என்கின்ற ஓம்காரத்தை நீங்க வந்து முழு முதலாக இருந்து நீங்க அதை வந்து உச்சரித்து உங்கள் உடம்புல உள்ள மாற்றமும் கண்டிப்பா நடக்கும். இந்த மாற்றத்துல கொஞ்சம் உடம்பு சூடுகள்லாம் வரும். மேக்சிமம் என்ன செய்யுங்க, நல்லா குளிக்க பழகுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், வெந்நீர்ல எல்லாம் குளிக்காங்க. நல்லா குளிர்ந்த நீர்ல குளிக்க பழகுங்க. ரொம்ப நேரம் குளிக்க பழகுங்க. கண்களை திறந்து வைத்து குளிக்க பழகுங்க. சரிங்களா? சரி, இந்த 90 நாள் கடந்து போயிட்டு அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விநாயகருடைய மந்திரம். விநாயகருடைய மந்திரம், ஏதாவது ஒரு மந்திரம், எந்த மந்திரமா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை நீங்க என்ன செய்யுங்க, வாயில் சரளமா ஓட்டி பழகுங்க. சரளமா வாயில ஓடணும். சமஸ்கிருத வார்த்தை இல்லாம தமிழ்லனா ஓம் 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் மெய்த்தனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை வந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எவ்வளவு ஒரு அற்புதமான மந்திரம். இப்படி வந்து ஒவ்வொரு மந்திரங்களும் ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரங்கள் நிறைய இருக்கு. விநாயகருடைய மந்திரம். சரி, எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல, நான் வந்து ரொம்ப அழகா பிராக்டிஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் தாருங்க ஐயா அப்படின்ட்டு கேட்கக்கூடிய நபர்களுக்காக நான் வந்து இன்னொரு மந்திரம் தாரேன். ஆனா இந்த மந்திரத்தை சரியா உச்சரிக்க பழகணும். மந்திரங்கள் வந்து என்னைக்குமே உச்சரிப்பு என்பது
சரியாக இருக்க வேண்டும், தவறாக உச்சரிக்க கூடாது. பயத்துடனும் பக்தியுடனும் இருக்க வேண்டும். நம்ம மக்களுக்கு பயம்னாலே இப்போ வர வர இல்ல, தெய்வம்னாலே ஒரு பயம் இல்லாம ஆகி போச்சு. நிஜமாவே மக்களுக்கு என்ன ஆகி போச்சு, பயம் அப்படிங்கிறது இல்லாம போச்சு. தெய்வத்திடம் மீதி எல்லா விஷயத்துக்கும் பயப்படுவோம், அந்த தெய்வத்தை பார்த்து இப்ப அவனுக்கு பயம் இல்லை. தெய்வம்னா என்ன செஞ்சிடப்போ அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டான். அப்போ அதுல இருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிடணும். முதல்ல தெய்வம்னா என்ன, தெய்வத்தோடு ஒன்றி பழகணும். அந்த அளவுக்கு நம்ம நம்மளை வளர்த்து கொள்ள வேண்டும். தெய்வத்தை அனுதினமும் மனதில் நினைக்கணும். தெய்வத்தால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஆனா அதை நம்ம எப்படி அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம கொண்டு சேர்க்கிறோம், நம்ம விஷயத்தை, நம்ம காரியத்தை எப்படி கொண்டு அந்த தெய்வத்திட்ட சேர்க்கிறோம் அப்படிங்கிறதுதான் விஷயம். சரியா? இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல நிறைய நபர்கள் எதிர்மறையான விஷயங்களை பண்ணிட்டே இருப்பாங்க. தெய்வமா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு. ஏன்னா அவன் என்ன செய்யல, அனுபவப்படலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை அந்த அளவு அறிவு தான் அவன்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா பயம் வந்தால் பக்தி வந்துடும். முதல்ல பயம் வந்தாலே பக்தி வந்துடும். இந்த பக்தி வந்துட்டுனா என்ன வந்துடும், எல்லாமே வந்துடும். பயம் வந்தா பக்தி வரும், பக்தி வந்தா முத்தி வந்துடும். முத்திங்கூட ஒரு நிலை வந்து விட்டா எல்லாமே வாய்க்குமுறைக்கு என்ன. முதல்ல மனதுல பயம் இல்லாம ஆயிப்போச்சு. அதான் இன்னைக்குள்ள காலகட்டத்துல இவ்வளவு தூரம் சீரழிவுக்கு காரணம். சரி, ஓகே. நான் மகா கணபதியினுடைய மந்திரம் சொல்றேன். இந்த மந்திரத்தை நீங்க தினம்தோறும் என்ன செய்யுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய பேர் தியானம் பண்ணும்போது கண்களை மூடி தியானம் பண்ணுவீங்க. அது ஒரு தவறான செயல். கண்களை திறந்து வைத்து தியானம் செய்ய பழகுங்கள். சரிங்களா? கண்களை எப்போதும் திறந்து வையுங்கள். நான் போன பதிவுல இதை சொல்ல மறந்துட்டேன். நீங்க கண்களை திறந்து வைங்கன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். அதனால இந்த பதிவுல கொடுக்குறேன். நபர்கள் பதிவை கண்டினியூ பண்ணுங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். என்ன செய்யுங்க, கண்களை திறந்து வைத்து தியானம் செய்ய பழகுங்கள். கண்களை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல தியானம் செய்யறீங்க, அதுக்கடுத்தால ஓம் போடுறீங்க. அந்த ஓமை தாண்டி அடுத்து என்ன செய்றீங்க, மந்திர உச்சாரணம். முறையா என்ன செய்றீங்க, கணபதியுடைய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்ய போறீங்க, வாசித்து முதலில் வாயில் சரளமா ஓடக்கூடிய அளவுக்கு நீங்க பகல்ல வாசிங்க. அதுக்கு முறைக்கு நீங்க அதை என்ன செய்யுங்க, தியானத்துல இருந்து உச்சாரணம் போடுங்க. சரியா? எப்பவுமே முதல்ல கணபதியினுடைய மந்திரம் உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த காரியமா இருக்கட்டும், நீங்க நாளைக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு நிலை அடைந்தாலும் ஒரு செயல் செய்ய போறீங்கன்னா அந்த செயலுக்கு முக்கியமா என்ன செய்யணும், நீங்க முதல்ல கணபதியை அழைத்து விட்டு தான் நீங்க அடுத்த செயலை செய்ய முடியும். அதனால நீங்க என்ன செய்யணும், கணபதியினுடைய முதல் மந்திரமாக நீங்க என்ன செய்யுங்க, இதை எடுத்துக்கிடுங்க. நான் மந்திரம் சொல்றேன் பாருங்க. ஓம் கணபதி வருக, ஓம்கார கணபதி வருக, ரீங் கணபதி வருக, வருக ரீங் வருக ரீங்கார கணபதி, வருக ரீங் கணபதி வருக. மந்திரம் சொல்றேன் பார்த்துடுங்க. ஓம்கார கணபதி வருக. மந்திரம் திரும்ப சொல்றேன் பார்த்துடுங்க. ஓம் கணபதி வருக, ஓம்கார கணபதி வருக, ரிங் கணபதி வருக, வருக ரீங்கார கணபதி வருக, ரிங் கணபதி வருக. மந்திரம் திரும்ப சொல்றேன் பார்த்துடுங்க. ஓம் கணபதி வருக, ஓம்கார கணபதி வருக. மந்திரம் திரும்ப சொல்றேன் பார்த்துடுங்க. ஓம் கணபதி வருக, ஓங்கார கணபதி வருக, ரீங் கணபதி வருக, ரீங்கார கணபதி வருக, ஸ்ரீங் கணபதி வருக, ஸ்ரீங்கார கணபதி வருக, கண் கணபதி வருக. நான் நினைத்த காரியங்கள்
வசி வசி வசிய நம சிவய நம ஓம் ரீம் ஸ்ரீம் அவ்வும் சவ்வும் கங்கணாய வருக சுவாகா. இந்த மந்திரத்தை நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 1008 உரு வச்சு நீங்க வந்து டெய்லி போட பழகுங்க. காலையில மாலையில 2 வேளையும் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மந்திரத்தை சொல்லி பழகுங்கள். இப்படி வந்து ஒரு 90 நாள் நீங்க வந்து என்ன செய்யுங்க, இந்த மந்திரத்தை நீங்க தினம்தோறும் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப அருமையா வேலை செய்யும் இந்த மந்திரம். இதை போட 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 உங்களுக்கு அவ்வளவு மாற்றங்கள் நடக்கும். மாற்றங்கள்னா நீங்க வந்து எதை வேணாலும் சாதிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். நீங்க நினைச்ச காரியம் நினைச்ச மாதிரி நடக்கும். இதற்கு இடையில ஒரு விஷயம் நடக்கும். நீங்க டெய்லி வந்து இந்த மந்திரம் சொல்லும் பொழுது அந்த கணபதி பகவான் சில பேருக்கு நேர்ல வர காட்சி கொடுக்கலாம். அதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய உடம்பை வருத்தி அந்த கணபதி பகவானை வேண்டி என்ன செய்வாங்க, தியானத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஆண்டவனானவர் நேர்லயே வந்து தரிசனம் கொடுக்கலாம். சில பேருக்கு கனவுல காட்சி கொடுக்கலாம். கனவுலையும் என்ன செய்வாங்க, ஒருவேளை வந்து அவருடைய உருவத்தையே காணிக்கலாம். இல்லை என்றால் யானை உருவத்துல வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்கலாம். காட்சி கொடுக்கும்போது திடீர்னு அவர் வந்து கோபத்துல உங்களை துரத்துன மாதிரி எல்லாம் அவர் சோதிப்பாரு. அந்த சோதனையெல்லாம் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். அப்படி யானை துரத்துவது போலையோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்க போல இருந்ததுன்னா எப்பொழுதுமே காலடியில் விழுந்து வணங்கி விடுங்கள், பணிந்து விடுங்கள். முதல்ல பணிவுங்கிறது ரொம்ப முக்கியம். பணிந்து விடுங்கள், காலில் விழுந்து விடுங்கள். அப்படியா கணபதி தேவா, என்ன நீ வந்து என்ன அடிக்க வரியா, அடிப்பா அப்படின்ட்டு காலில் விழுந்துருங்க, பணிஞ்சிருங்க. கண்டிப்பா அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கணபதி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னாலே நீங்க மிகப்பெரிய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சு விடலாம். அதுதான் முதல் விஷயம். சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து 90 நாளைக்குள்ள கண்டிப்பா நடக்கும். அதற்கு அடுத்தால யாரை நீங்க வந்து பூசிக்கணும், அதுக்கு அடுத்தால யாருடைய விஷயத்த நீங்க பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லித்தரேன். அடுத்த 90 நாள் மாந்திரிகம் என்பது வந்து ஏதோ 2 நாளையில 1 நாளையில படிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. சரியா? நிறைய இடத்துல தப்பு என்னவோ நடக்கு, கடவுள் ஒரு இதுல ஏதோ நடக்கு. சரி விடுங்க. நம்ம இன்னைக்கு வந்து கொண்டு போகக்கூடிய விஷயம் வந்து சரியா உங்களை வந்து வழிநடத்தி கொண்டு போவதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தால 90 நாள் என்ன பண்ண போறீங்க, அடுத்த மந்திரம் உச்சாடணும். எல்லா மந்திரங்களும் வாயில் சரளமாக ஓட ஆரம்பிக்கணும். அதற்காக இதெல்லாம் ஆரம்பம், அடிப்படை. இந்த அடிப்படை யாருக்குன்னா, அடுத்தது யாரை கூப்பிடுறீங்க, குரு. குரு தட்சிணாமூர்த்தியினுடைய தியானத்தை எடுக்கணும். சரியா? இந்த குரு தட்சிணாமூர்த்தி, ஏன்னா குருனாலே எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ஒரு கற்றுத்தந்து உங்களை வந்து வழி நடத்திட்டு இருக்கவங்களும் குரு தான். எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்தீங்களோ அதுவும் குரு தான். மனமானது வந்து என்னைக்கு குருவா மாறுவோ அன்னைக்கு வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? மனம் என்பது குரு. சரியா? இந்த மனதை ஒழுங்குபடுத்துவதற்கு நிறைய செயல்கள் செய்ய வேண்டும். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம், இந்த தட்சிணாமூர்த்தியை நம்ம வந்து என்ன செய்ய போறோம், வழிபட போறோம். அவருடைய ஆசீர்வாதத்தையும் நாம் வாங்க போறோம். சரியா? அதற்கான மந்திரம் நான் சொல்றேன். இது வந்து நீங்க 90 நாள் சொல்லாட்டாலும் பரவாயில்ல. ஏதாவது சிவாலயங்கள்ல அந்த தட்சிணாமூர்த்தியுடைய சிலை அமைப்போடு அங்க வச்சிருப்பாங்க. நிறைய சிவன் கோயில்கள்ல இருக்கும். எம்னா தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி தெற்கு பக்கமா பார்த்து இருப்பாரு. சரிங்களா? அவர்கிட்ட போய் ஒரு 21 தடவை நீங்க என்ன செய்யணும், ஒரு 9 நாள் 21 தடவை நீங்க என்ன செய்யுங்க, போய் நின்று இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஒரு இடத்துல இல்லைன்னா இருக்க வாய்ப்பு இருக்கும்னா மேக்சிமம் இருக்கு பாருங்க. கீழே ஒரு டவல் எப்படியும் கொண்டு போயிருப்பீங்க. டவலை விரிங்க, விரிச்சிட்டு அதுல இருங்க. முதுகு தண்டுவலம் நேரா இருக்கட்டு. சரியா? இருத்தி நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 21 தடவை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. சரிங்களா? மந்திரம் சொல்லட்டா? எழுதி எடுத்துக்கிடுங்க. ஓம்
நமசிவாய, சிவசிவா சரணம், சிவானந்தம், சிவசிவா, சிவாய ஆக்ரோஷாய, மந்திரம் திரும்ப சொல்றேன் பார்த்துடுங்க. ஓம் நம சிவைய, சிவசிவ சரணம், சிவானந்தம், சிவசிவா, சிவாய ஆக்ரோஷாய. இந்த மந்திரம் ரொம்ப எளிய மந்திரம். இதை என்ன செய்யணும், நீங்க 21 தடவை நீங்க சொல்லி என்ன செய்யுங்க, சங்கல்பமா எடுத்துக்கிடுங்க. அப்படின்னாதான் இதனுடைய பலன் நமக்கு என்ன செய்யும், கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சாச்சு, ஓம்காரம் முடிச்சாச்சு, விநாயகர் முடிச்சாச்சு, அதுக்கு அடுத்தால என்ன தட்சிணாமூர்த்தி தியானமும் நம்ம முடிச்சாச்சு. அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய அருள் இருந்தனாலும் நம்ம எல்லா விஷயங்களும் ரொம்ப எளிமையா பலிதமாகும். ஏன்னா குரு அருள் வேணும்ல, குரு அருள் இருந்தாதான் எந்த காரியமும் நமக்கு வெற்றி அடையும். சரியா? அதுக்கு அடுத்த அளவுல விஷயங்கள் நான் ஒவ்வொரு பதிவுகளாக கொடுக்குறேன் நண்பர்களே. சரியா? இதை நீங்கள் 90 நாள் நீங்கள் 2க்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தால 9 நாள் இந்த தட்சிணாமூர்த்தியை டெய்லி அந்த ஆலயத்தில் போய் நீங்கள் ஒரு 21 தடவை சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு வேண்டுகோளாட்டு வச்சு, ஐயா நான் இப்படி கலையை கற்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு குருவாக இருந்து நீங்கள் எனக்கு இந்த இதெல்லாம் வழி நடத்தி கொண்டு வாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் தினம்தோறும் வழிபட்டுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும், அதனுடைய மந்திரங்கள் சித்தியாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய மந்திரங்கள் இன்னும் நம்ம படிக்க வேண்டி இருக்குது. அப்போ இதெல்லாம் முதல் நிலை அடிப்படை. சரிங்களா? இன்னும் நிறைய பதிவுகள் இருக்குது. கண்டினியூஸாக பதிவை பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி நண்பர்களே.